நீதி நேர்மையே என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த துலா ராசி என்பர்களை சொல்லலாம். இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் யாரு? காதல் கிரகம், கலைகளுக்கு வல்ல ஒரு கிரகம். அதனால் இந்த துளாராசி என்பர்கள் கலையில் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. காலபுருஷர்களுக்கு 7வது இடம் என்பதனால மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம். மனைவி அப்படின்னுங்கிறதோட வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 1-2-3-4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதமும் இந்த துளாராசியில் அடங்கும். இது ஒரு சுப ராசி. முக்கியமாக இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு சுகபோகமாக வாழணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்க, இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க. இவங்க இயற்கையாகவே கொஞ்சம் அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா செயற்கை அழகையும் சேர்த்து ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆடை அணிகலங்கள்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு வரும். வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவானாலும் அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஆன்சர் கொடுப்பார். நம்மளுடைய துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா காதல் கிரகம் என்பதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசிக்கு கும்பராசி அப்படிங்கிறது 5ஆம் இடம். ஏன்னா கும்பராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசிக்கு கல்வி, புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், நல்ல படைப்பாற்றலை குறிக்கக்கூடிய ஒரு இடம், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம், காதல் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம், மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த 5ஆம் இடம் இந்த துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அறிவுத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் இந்த மாசி மாதத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் உழைப்பு போட்டிருப்பீங்க, ஆனால் அதற்கு போதுமான பலன் இதுனா வரையிலும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கிடைக்காமலே இருந்திருக்கும். தொழிலையும் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் பிரவேசிக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக துளாராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக, நல்ல ஒரு முன்னேற்றமுள்ள ஒரு நபராக, சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த துளாராசி மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தேர்வு பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசி மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு விளையாட்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜோதிடத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வைத்து தான் நம்ம கரெக்டாக ஒரு மாத பலனை நம்மளால் கணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்? 5ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த இடம் அப்படிங்கிறது இந்த சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இடத்துல அமரும் போது என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சூரியன் அப்படிங்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு தலைமை திறனை குடிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த சூரியன் நம்மளுடைய ராசிக்கு வரும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இயல்பாகவே. இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் மூலிமா தான் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு அறிவை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு கல்வி செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர், செல்வாக்கு அதிக கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவர், ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த 2 கிரகங்களில் தான் முக்கியமாக நம்ம
காலகட்டத்தில் நம்ம இந்த 2 கிரகங்களும் என்னென்ன மாற்றத்தை நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 கிரகங்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. நல்ல மாற்றங்கள் அது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி எல்லாமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தென்படும். கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எழுத்து, ஆசிரியர் துறை, பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இசை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வடிவமைப்பு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு படைப்பாற்றல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். வாய்ப்புகளை மட்டும் இந்த துளாராசி என்பவர்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் செய்கிற எல்லாமே சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க மூலிமா இதனா வரைக்கும் கொஞ்சம் மனசஞ்சலத்தில் இருந்தவங்களுக்கு இனி இந்த குழந்தைகள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு ஒரு சில கசப்புகளை அனுபவித்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் இனிமையாகும். உங்களுடைய அன்புக்கு நிகரான ஒரு அன்பு, அதோட 2 பங்கு நிகரான அன்பு காட்டக்கூடிய ஒரு நபர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. நல்ல ஒரு வலுவுள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமூக வட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. சில நேரங்களில் தேவையற்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும். கரெக்டாக இருந்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே எப்போவுமே நீதி நேர்மையை எதிர்பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த நீதி நேர்மையை தவறாமல் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாதம் ஏற்படும். ஒரு சிலர்லாம் சரி இதை விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. அது ஒரு சிலர் மத்தியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பிடிவாதமாக நிற்பீங்க. இதுதான் கரெக்டு, இதை தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிற்பீங்க. அது மற்றவங்களுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு நம்மளுடைய துலா ராசி 9ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டம், பாக்கியம், உயர்கல்வி, தந்தை, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்க போகிறீங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாக ஒரு நண்பரோ ஒரு வாழ்க்கை துணையோ இந்த காலகட்டத்தில் நிற்பாங்க. அவங்க மூலிமா நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்வியில் ஒரு சிலர் வெளியூருக்கு போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் சின்ன சின்ன தடைகளாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வெளியூர், வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் இறங்குறவங்களாம் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தந்தை மற்றும் குருமார்களுடைய ஆதரவு, அன்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாழ்க்கையை சரியாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் கூட சரியான ஒரு வழிகாட்டுதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீ இந்த பாதையில் போப்பா, நீ கரெக்டாக செயல்படுவ, நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை வழி நடத்துவாங்க. அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தேடித்தரும். வாய்ப்புகளை மட்டும் இந்த துளாராசி என்பவர்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு வேலையில் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிதாக பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு சின்னதாக வேலையில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன், குரு இந்த 2 கிரகங்களும் உங்களை அதிர்ஷ்டமான இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அறிவும் சரி, உங்களுடைய படைப்பாற்றலும் சரி இந்த காலகட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலையாக தான் நம்மளுடைய
துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் ஒரு சில மனசஞ்சலத்தோடு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். சமுதாயத்து மத்தியிலையும் சரி, குடும்பத்து மத்தியிலையும் சரி, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே மாதிரி இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் சிவராத்திரி வருது. அன்றைய நாள் விரதம் இருந்து அந்த சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.